ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. விஜய் 69 அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய கடைசி படம் அப்படிங்கிற அறிவிப்போடு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்னென்னா இந்த படம் வந்து தெலுங்கில் பெரிய லெவலில் ஹிட்டான பாலையா அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இது அப்படின்னு. இது நமக்கு ஆரம்பத்தில் அரசல் புரசலாக ஒரு செய்திகள் வந்தாலும் விடிவி கணேஷ் வந்து ஒரு தெலுங்கு ஆடியோ லான்ச்சில் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. ஒரு ஃபேமஸாக இருக்கிற எங்கான ஒரு இயக்குனரை வந்து விஜய் தன்னுடைய கடைசி படத்தை இயக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாலையா நடித்த பவந்த் கேசரியவே நீங்கள் தமிழில் டைரக்ட் பண்ணுங்க சொன்னால் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு சில கதை சொல்லி அது வந்து விஜய்க்கு பிடிக்கல போல இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய விஷயங்கள், அவர் அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் தெலுங்கு படத்தின் ரீமேக்கு, அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் பவந்த் கேசரியில் அரசியல் எப்படி சொல்கிறது, அரசியல்வாதிகளை திட்டுற மாதிரியான நிறையா வசனங்கள் அது தெலுங்கு படங்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அந்த ரீரைட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சரிங்க, மெயின் மேட்ருக்கு வருவோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆன போஸ்டர் எப்படி இருக்குது? நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ விஷயங்கள் கடந்து அவருடைய கடைசி படம் தெலுங்கு ரீமேக் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய தலைப்பு போஸ்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ஆவரேஜான டைட்டில் தான் எனக்கு படுது. ஒரு மாசான டைட்டில் கண்டிப்பாக இல்லை. போஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த செல்ஃபி மாஸ்டர் திரைப்படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அவரை ஐடி ரைடுக்காக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, காரில் உட்கார வச்சு. அந்த சமயத்தில் அந்த ஐடி ரைடெலாம் முடிஞ்சு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது அவரோட ரசிகர்கள் அஃப்கோர்ஸ் ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கோஆர்டினேஷனில் அவருடைய ரசிகர்கள்லாம் மன்றங்கள் மூலயமா திரட்டி கீழே நிற்க வச்சு செல்ஃபி எடுத்தார். அது அப்போதைக்கு பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டது அந்த செல்ஃபி. ஸோ அதே ஒரு மூடில் கிட்டத்தட்ட அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி கீழே அரசியல்வாதிகள்லாம் நிற்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் அவர் நிறைய இடங்கள் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறாரு. ஈவன் கோட் திரைப்படத்துக்கு ப்ரமோஷன் போகும்போது நிறைய இடங்களில். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் ரிப்ளிகா பண்ணுற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான், ஆனால் ஒரு சீரியஸான ஒரு அரசியல் படம் மாதிரி எனக்கு தோணலாம். நீங்கள் ஷட்டர் ஃபிலிமான்னு கேட்கலாம். பொலிட்டிக்கல் ஷட்டர் வந்து ஹாலிவுட்டில் நிறையா வந்திருக்கு. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் அரசியல் நையாண்டி கலந்த படங்கள் வந்திருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது அரசியல் பேச போகிறாங்க. ஒரு ரீமேக் படத்தில் அரசியல் பேச போகிறாங்க, அங்கங்கே பேச போகிறாங்க. ஸோ முழுக்க அரசியலாக சீரியஸாக எடுத்து பேச போகிற படம் மாதிரி எனக்கு தோணலை. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, கிண்டல் பண்ணுற மாதிரி. படத்தோட கதை வேறு மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதி வில்லனாக இருப்பார். ஸோ அரசியலை பற்றியும் சிஸ்டம் பற்றியும் ஒரு வேலை இப்போ கரண்ட்டில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் பற்றியும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பற்றி, முக்கியமாக ஸ்டேட்டை பற்றி அவர் அதிகமாக பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். அதில் கிண்டலான வசனங்கள் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு காமெடியான ஒரு டோன் இருக்குல்ல, அப்படி தான் படத்தோட மூட் இருக்குமோன்னு தோணுது. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படி, நான் இல்லை பொதுவாகவே விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் மற்ற ஆடியன்ஸ்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் படம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. அது இப்போது இல்லை. ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் தூக்கலாக இருக்கும், அதே சமயத்தில் அரசியலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அரசியலும் சீரியஸாக இருக்காது. ஏன்னா கத்தி திரைப்படத்தில் வர வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான வசனங்கள். முருதாஸ் எழுதின வசனங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சமயத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. படம் கமர்ஷியலாக இருக்குது, லாஜிக் இதெல்லாம் தாண்டி அந்த ப்ரெஸ் மீட் மாதிரி அவர் பேசுகிற வசனங்கள், அப்போதைக்கு இருந்த நீர் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இந்த படத்தில் இருக்குமாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம், பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு ஷட்டர் பொலிட்டிக்கல் ஃபிலிம் மாதிரியும் தெரில, ஒரு சீரியஸான அரசியல் படம் மாதிரியும் தெரில. வழக்கமான ஒரு மசாலா கதை, அதில் அங்கங்கே அரசியல் பேச போகிறாரு. பட் அரசியல் இருக்குங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் இதோட பெட்டரான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு விஜய் படங்களுக்கே வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் மாதிரி தோணுது. ஒரு கேஷுவலாக இருக்குது. ஒரு செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் விடும்போது நிறையா லுக் விடும்போது ஒன் ஆஃப் தி லுக் மாதிரி வந்திருக்கலாம். டைட்டிலும் கூட ரொம்ப கேட்சியாக இல்லாத மாதிரி தோணுது. நான் சொல்கிறது இது எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலாம். விஜய் ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, இதுதான் கடைசி படம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டைட்டிலும் பிடிக்கும், அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் பிடிக்கும். அவங்கள பற்றி நான் சொல்லலை, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நியூட்ரலாக பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா லியோ டைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டீசர் ஃபர்ஸ்ட் லுக் செமையாக இருந்துச்சு. கோட்டுக்கும்
அந்த பேரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு மாசான ஒரு நடிகர்கள் நடிக்கும்போது அது ஒரு கேட்சியாக இருக்கும்ல. இப்போ வேதாளம், விடாமுயற்சி, பில்லா, தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் படம் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை, படம் ஹிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு ஒரு சில ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் பேர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஜெயிலர், கூலி, விஜய் படங்களுக்கும் நிறைய படங்கள் வந்து நல்ல நடிகர்கள் வச்சுருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். பட் எனக்கு நம்ம இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஓகே, ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து பேட் நியூஸ் என்னென்னா, இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஒரு நடிகருக்கு வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது படம் ஹிட் ஆகிட்டே இருந்தால் தான் அது பாலிடிக்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் படமே இருக்காது. ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மறந்துடுவாங்க. ஒரு மாதத்தில் விஜய் சுத்தமாக மறந்துடுவாங்க. அந்த பிராண்ட் ரீச் ஆகணும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து படங்கள் வந்துகிட்டே இருந்தால் தான் ரீச் ஆக முடியும். இந்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இன்னொரு படம்னா முடியாது, ஏன்னா எலெக்ஷன் இருக்குது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால், சம்மர் ஹாலிடேஸ் அப்போவோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா படத்துக்குள்ளே அரசியல் வசனங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா முக்கியமான அரசியல்வாதிகளாக கலாய்ச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் அப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்களோ என்னவோ, இது ஒரு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். படம் இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் கிளியராக ஒரு செய்தி வரலை. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம்.